ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறேன். இந்த விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவர் ஜெயந்திக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி நைட்லேருந்து லைட்டிங் பார்த்தீங்கன்னா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டுங்க. ஃபுல்லாக லைட் செட்டப் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. நாளைக்கு தேவர் ஜெயந்தி இல்லையா, அதனால் இன்னையிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ரேடியோவிலேருந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. மறுநாள் எங்களுக்கு எப்படியெல்லாம் போச்சு, தேவர் ஜெயந்தி நாங்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மார்னிங் எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி பொறுப்பாக கோலெல்லாம் போட்டு என்னமோ எழுதிட்டு இருந்தாங்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட் முழுக்க நாங்கள் வரி போட்டிருப்போமா, என்னால் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த நோட்டீஸை பார்த்து தான் எங்கள் மம்மி எழுதிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தாங்க எந்திரிச்சு வெளியில் வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வேலைக்கு வேறு கிளம்பணுங்க, அதாங்க கடுப்பான விஷயமே இருக்கிறதுல. எப்பயுமே லீவ் போட்டுருவேன், பட் இந்த தடவை லீவ் கிடைக்கல எனக்கு. நானும் கேட்டு பார்த்தேன், என்னால் கிடைக்கலையா, சரி விட்டாச்சு. பர்மிஷன் மட்டும் போட்டுக்குவோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துட்டையும் கேட்டுட்டு ஒரு பர்மிஷனை போட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த கோலம் தான் போட்டிருந்தாங்க. எங்கள் குட்டி பாருங்கள் ரெடியாகி வந்துருச்சு. தேவர் ஜெயந்திக்காக புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னும் குளிக்காமல் கூட உட்காந்துருந்தேன் நான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நானும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் முதல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிறைய போட்டியிலேருந்து எல்லாமே வைப்பாங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள்னால எதுவுமே வைக்கிறது இல்லை. ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டேங்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இருக்கிறத வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நாங்களும் பால் குடத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். நாங்கள் இப்போ எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இங்கேருந்து அடித்து அங்கே கூட்டு போய் தெரு சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். அதனால் அந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சீரியஸாக பார்த்தீங்கன்னா அந்த 1 மணி நேரமே சரியான வைப்பாக போச்சுங்க. பார்க்குறதுக்கு இப்போ நல்லா இருக்கா. எல்லோரும் பாருங்கள், எல்லாம் குரூப் சேலையெல்லாம் எடுத்து பக்காவாக ரெடி பண்ணி எல்லாம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொட்டுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியிலே பார்த்தீங்கன்னா கொட்டு வரவே இல்லை. நாங்களே எடுத்துகிட்டு போயிடலான்னு முடிவு எடுத்துட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொட்டு வந்தால் தானங்க நல்லாயிருக்கும். அது கூட சேர்ந்து போகும்போது அதோட ஃபீலே தனியாக இருக்கும்ல. அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொட்டும் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டானுங்க. சரி, அது வரட்டும், கூடயே சேர்ந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு நாங்களும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கொட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வைப் ஆகிட்டாங்க. தெரு சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா சரியான கற்று, சரியான டான்ஸு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சீரியஸாக பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்ல வார்த்தையில். பட் அந்த வீடியோலாம் என்னால் போட முடியாது. இருக்கிறத மட்டும் போட்டிருக்கேன். நான் டான்ஸ் ஆன வீடியோலாம் போடக்கூடாதுங்க, அது வேறு மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் தனியாக எடுத்து கிளிப்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ என்னென்ன நடந்துச்சு எல்லாமே நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம், எப்படியெல்லாம் இந்த டே ஃபுல்லாக போச்சு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள்
அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட பக்கத்துலேயே வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த பால் குடம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அங்கே முன்னாடி வச்சுருவோம். ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து அங்கிட்டிருந்து ஒரு சில பேர் வருவாங்க. ஸோ கொட்டு, மாலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு தெருவை சுற்றிட்டு பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருமே மும்முரமாக இருக்க மாட்டேங்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. பட் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இந்த பால் கூட நாங்கள் எப்போயுமே எடுத்துருவோம். ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஆக வேண்டிய வேலைகள்லாம் நடக்கும். ஏன்னா இது ஒன்றாவது இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கோலம் போட்டி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பார்க்கவே தெருவே ஜெகஜோதியாக இருக்கும். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், செம்ம சூப்பராகவும் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ சரியான பிஸி ஆகிட்டாங்க எல்லாருமேவும். இருக்கிற கரண்ட்டில் இப்போ நம்ம ஜென்ரேஷனில் யார் யார் இருக்காங்க, ஸோ நம்ம கூட யார் யார் இருக்காங்க, அவங்கள மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, இவ்வளோ பேராவது இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்தீங்களா மாலையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கொட்டும் ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து என்னங்க, தெரு சுற்றுறதா வேலை. ஸோ சரியான செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க, சொல்லவே முடியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபன் பண்ணது கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்கும். பட் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நடந்ததில்லை. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா சூப்பராகவே நடந்துச்சு. அதனால் நாங்களே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு போனோம். டான்ஸு, பாட்டு அது இதுன்னு இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபைனலாக எங்கள் ஸ்ட்ரீட் கிட்டே வந்துவிட்டோம். ஒரே ஒரு தெரு மட்டும் சுற்றி வர மாதிரி இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம உள்ளே போயிட்டு ஆக வேண்டிய வேலைகளை பார்ப்போம். ஸோ அங்கிட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. அதெல்லாம் கடந்துட்டு நாங்களும் உள்ளேயும் வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு ஒரு 4 கத்து இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. பார்க்க எப்படி சொல்கிறதுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் தான் போட்டு வந்திருந்தேன். பட் அந்த பர்மிஷனே எனக்கு பத்தலை. ஏன்னா பேசாண்ட்டு லீவே போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி வேலைகள் இருந்ததுனால கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு அலைய வேண்டியதாக இருந்துச்சுங்க. சீரியஸாக பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையுமே இப்போல்லாம் இன்வால்வ் ஆக முடியலை. ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. அது ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. பட் வருதுங்க, என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. ஸோ அதனால் அப்படி போவோம். இப்போ நாங்கள் கொண்டு வந்தாச்சு. ஸோ இங்கனக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ இதுக்கடுத்து எல்லாமே முடிஞ்சிருச்சா. ஸோ சூப்பராக சிறப்பாக முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து இங்கே ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் நாங்கள் தூக்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் சேர்ந்து.
அவ்வளோதாங்க வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி போச்சு அப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.